உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். சிம்மராசி அன்பர்கள்னால் நான் எப்போவுமே சொல்லுவேன், சுமைதாங்கிகள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ மனசில் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தனக்குன்ற ஒரு இலக்கையும் தனக்குன்ற ஒரு எய்மையும் உருவாக்கணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்காகவே பாடுபடக்கூடியவங்க, நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலைமை, செய்யாத தப்புக்கு தண்டனைகளை அனுபவிச்சவங்களும் சிம்மராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் நிறைய மன அழுத்தங்கள், கண்டகசனி, பத்தாஷ்டமசனி, இப்படி நிறைய. இதில் மெயின் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது யார்? குரு பகவான். அந்த குரு பகவானே வக்கர நிலைக்கு ஆளாயிட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்ற அளவுக்கு கடந்த காலகட்டங்கள் நினைக்காததெல்லாம் நினச்சிட்டீங்க. எந்த லெவலுக்கு வலி வேதனைகள் அனுபவிக்கக்கூடாதோ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. இப்போது நம்ம என்ன செய்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைப்போம். எது எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல் அடைய வேண்டிய ஒரு விஷயந்தான், ஆனால் பார்த்தா ட்ராப் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுது. இது கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் மட்டும் அல்லாமல் பிள்ளைகளுக்குடைய எதிர்காலமே இன்னைக்கு கேள்விக்குரிய நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன், எதனால் அப்படின்ற ஒரு கேள்விகள் அப்பப்போ உங்களுக்குள்ளே எழுதுகிட்டே இருந்திருக்கும். நான் சொன்ன இந்த கிரகங்களுடைய நிலைகள் தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண முயற்சிகள் கூட நிறைய தடைகள்னால் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளன்றதை டிசைட் பண்ணினதுக்கு அப்புறமும் பார்த்தா சடனாக அதை பிரேக் ஆகக்கூடிய ஒரு நிலைமை, சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை. யாருக்குமே இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற ஒரு சூழல்கள். கடன் ஒரு பக்கம், ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு கடன் அப்படியே பெருசாகி இது எங்கேயோ போயிட்டுருக்கேன்ற ஒரு மன வலி. அது மட்டும் அல்ல, ஏதோ பிஸ்னஸ்க்காக நம்ம ரிஸ்க் எடுத்து இறங்கி செஞ்சோம், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காகவே அதையும் இதையும் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பணம், கடைசியில் பார்த்தா அது பெரிய லெவலில் இப்போ அதை விட்டு வெளியில் வரவும் முடியாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் கடனாளியானது தான் மிச்சம் என்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. அதனால் இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டங்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல உருவாக்குது. ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் அதற்கு பெரிய லெவலில் பக்கபலமாக இருக்க போகுது. ஏன்னா தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் தொடங்குது. அப்போது அந்த வருடத்தில் நிறைய கிரகங்களுடைய அமைவுகள் சிம்மராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் நாம் பேசலாம். அதற்கு இது ஒரு பக்கபலமாக இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் மாதத்தில் குரு ஒரு பக்கம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி இப்போ நல்ல நிலையில் இருக்கிறாரு. மறுபுறத்தில் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் ப்ளஸ் செவ்வாய் இது எல்லாமே இந்த மாத தொடக்கத்திலே அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்கள் தொழில் ரீதியில் வளர்ச்சி பாதையும் கொடுத்துருவாங்க, வேலை ரீதியில் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உருவாக்கிடுவாங்க. மேற்கொண்டு ரொம்ப நாளாக நான் வேலையை தேடிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. முயற்சிகளை பலப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல அது சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அது மட்டும் அல்ல, என்னை பொறுத்தவரையிலையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா புது உறவு உங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டங்களில் நினச்சதை முடிப்பீங்க. ஒரு சில விஷயங்களில் மற்றவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த லெவலுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பலவிதமான அழுத்தங்களும் குழப்பங்களும் இருந்துட்டாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். குடும்ப ரீதியில் ரொம்ப நாளாக இருந்த சுமைகள் தீரும், கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு கட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் வீடு ரொம்ப நாளாக கட்ட ஆரம்பித்து அதை கட்டி முடிக்க முடியல, அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கைக்கூடி வரும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதாவது சிம்மராசி என்பவர்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீது
ஆரம்பத்திலிருந்தே அது வந்து ஒரு ஒரு மன அழுத்தமாகவே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்களுடைய எதிர்காலம் நமக்கு வந்து நல்லா இருக்கணுமே, அவர்களுக்கு எல்லாம் அமைஞ்சு வரணுமே, அவர்கள் நம்மளை மீறி சில முடிவுகள் எடுக்கிற நிலைகள் இருக்கே, இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நல்ல இலக்கை நோக்கி கொண்டு போகணுன்ற அந்த எதிர்பார்ப்பிற்கு இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. அந்த பலன் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். எப்படின்னா, அவர்கள் திருமண முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகும், அவர்களுக்கு வேலை தொழில் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, அவர்கள் கல்வி ரீதியிலையும் மாற்றங்கள் பிறக்கும். ஆனால் ஆரோக்கிய ரீதியில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் அவங்க போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப பத்திரமாக அவங்கள பார்த்துக்கணும். அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ், நட்பு ரீதியில் அவங்க பழகிற பழக்க வழக்கங்கள், அதை சார்ந்த ரீதியில் ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கணும். இதில் மிக அவசியம். அதை மனசில் வச்சு அதை மெயின்டெனன் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் இப்போ கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நாளாக தடங்களாக இருந்திருக்கும், பட் இப்போ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அதே நேரத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி சடனாக ரொம்ப நாள் ஒரு மனபாரம், ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்குரிய ஒரு அருமையான காலகட்டங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் முயற்சிகள் பலப்படுத்தினாலே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான ஒரு அருமையான ஒரு தருணமாக தான் இதை நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் தன்னை பெற்றவர்கள் ப்ளஸ் அவர்கள் வாங்கிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் அழகாக தீரும். மேற்கொண்டு நீங்கள் வாங்கின கடன் சுமைகளால் நமக்கு எதிரில்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோட ஒரு பயம் வந்திருக்கும். அந்த பயத்திற்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி நீங்கள் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு மாபெரும் உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இதை நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே போதும், உங்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். இது நான் சொன்ன பலன்கள் வந்து கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம், திசா புத்தி, சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போது அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் வந்து ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். 4க்கு கீழே 3, 2, 1 மாறிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது நெகட்டிவாக வேலை செய்யும். அப்போது ஒரு 7, 8 இருந்துட்டால் அதுவே உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிடும். அதனால் அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கணும். ஒருவேளை உங்களுடைய லக்னம், இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்ம ராசி, உங்களுடைய லக்னம் உங்களுக்கு கன்னி லக்னமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். எக்ஸாம்பிள், கன்னி லக்னமாக இருந்துருச்சுன்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும், எவ்வளோ பெரிய உழைப்பை நீங்கள் வந்து போட்டு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கடைசியில் பார்த்தா அது பெரிய லெவலில் உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும், மன அழுத்தங்களை கொடுத்துரும், இனம் புரியாத வழி வேதனைகளை உருவாக்கிடும். அப்போது அந்த லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும். அதே இந்த சிம்ம ராசிக்கு ஒருவேளை உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னமாகவோ இல்லை மகர லக்னமாகவோ இருந்துருச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் டாப் லெவலுக்கு கொண்டு போயிடும். அதனால் தேவையில்லாத அவமானங்களையும் பிரச்சனைகளையும் தரத்துக்கூட ஒரு லக்னபாவம் மாறி இருந்தால் அது அதற்கு காரணமாக மாறிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடுத்தவர்களை நம்பி கையெழுத்து போடுறதோ, நான் ஆச்சேன்னு சொல்கிறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் மிக எச்சரிக்கையுடன் செல்வது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க, கண்டிப்பாக சாதிப்பீங்க. பல பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சரி செய்ய இருக்கிற ப்ராப்பர்ட்டியோ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்கின வீட்டையோ விற்றாவது நம்ம அதை சரி பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து அது விற்காமலேயே மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இது இருக்கும். இந்த வருடம் அந்தளவுக்கு வந்து சில நல்ல கிரக அமைப்புகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி
தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான நிலைக்கு கொண்டு போயிடும். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.